படுக்க நெசமா நெசமா நடக்கத்த போகுது நினைச்சு நினைச்சு என் மனசு தாகுது எனக்குள்ள நடக்குதுடா உன்னுடைய ஆட்சி என் மேல நீ வச்ச காதலோட சாட்சி அட நீதான் என் உயிரு வந்து கட்டு தாலி கயிறு அப்பா எனக்கு பிடிக்கும் அதை விட அண்ணன் ரொம்ப பிடிக்கும் உன்னை கண்ணா பிடிக்கும் என் இதயம் பிடிக்கும் போனாலதான் போயிட்டு அம்மை எனக்கும் உன்னை கண்ட வானத்து மனசு சிறகடிக்கும் உன்னுடைய பேருக்கு நான் பத்தாக்க நீ கூட இங்க ரொம்ப ரொம்ப இனிக்கும் உன்னை தாமா தாமா ரொம்ப மாமா மாமா உன்னை தாமா தாமா ஸ்னேகா மது போயிட்டானா பின்ன இவ்ளோ அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் எவன் இருப்பான் உயிரே காப்பாத்துறான் என்ன பண்றது நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேட்கலையே நான் மதுவை பார்த்து பேசணும் பேசணுமா என்ன பேசணும் தப்பெல்லாம் ஏமேல தான் அவங்கிட்ட சாரி கேட்கணும் எது சாரி கேப்பியா சாரி மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது கேப்பியா நான் லவ் பண்ற விஷயத்த அவங்கிட்ட சொல்லணும் என்னது நீ லவ் பண்றியா நீயே ஸ்னேகா ஷாக் ஆயிட்ட ஷாக்கா நான் செத்தே போயிட்டேன் நீ அவனை லவ் பண்ணா நான் யார லவ் பண்றது காமெடி பண்ணாத ஏய் என் ட்ராஜடி உனக்கு காமெடியா தெரியுதா சரி ஓகே சப்போஸ் அவன் உன்னை லவ் பண்ணலேனா ஏற்கனவே அவன் லவ் என்கிட்ட சொல்லிருக்கான் கண்டிப்பா என் லவ் ஏத்துப்பான் எனக்கு அவங்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு ப்ளீஸ் அவங்கிட்ட என் லவ் நீயே சொல்லிட ஓ அதே நான் தான் செய்யணுமா என்ன பண்ணி தொலைக்கிறதோ என்னைக்குதான் என்ன மாதிரி ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாம் ஹீரோவை கரெக்ட் பண்ணி ஹீரோயின் ஆகுறதோ தெரியல உனக்காக தியாகம் பண்றேன் ஏய் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு ஏய் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருடி பார்க்கலாம் ஸ்விட்ச் ஆஃப் இப்போ என்ன பண்றது எங்க போனான்னு தெரியலையே ஏய் மதுவுக்காக ஃபீல் பண்ற மைத்திலியா நீ அவன் பறந்து போனானே மது வந்துட்டியா மைத்திலி நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்க நான் உன்னை விட்டு எங்க போயிட போறேன் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா ஆனா நீதான் எப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்காம சண்டை போட்டு இருக்க ஐ ரியலி லவ் யூ ஐயோ மது வேண்டாம் மது மைதினி நமக்கு கிடைக்கல மதுவோட சேரமலைங்கிற வெறுப்புல சினேகா நம்மள எல்லாரும் வீட்டை விட்டு துரத்துட்டா ஆமாண்டா மதுவும் பாவம் எங்க போனான்னு தெரியல நம்மளும் கொஞ்சம் ஓவரா ஆடிட்டோம்டா இப்ப சாப்பிடவே காசு இல்லையே எப்படா ஊருக்கு போறது டேய் நம்ம மதுடா டேய் மச்சான் வாடா போலாம் நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாடா போறதுக்கு மது
ஏய் சாரிடா மது, உனக்கு ரொம்ப குடைச்சல கொடுத்து நாங்களே பிரச்சனையா இருந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. மச்சான், ஸ்னேகா அடிச்சு விரட்டிட்டா, மனசு உடஞ்சு போயிருக்கோம். கும்பகோணத்துக்கே போறோம்டா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல மது. ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுறா. பசு கூட காசு இல்லடா. மது, நாங்க எப்பவுமே சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம். பத்தாதுடா. ஏண்டா திரும்பவே மாட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ரா மது. தேங்க்ஸ்டா மது. ஆ. நாங்க சாப்பிட்டு பொறுமையா வரோம். சரி, சரி. நீ கிளம்பு. பார்த்து போங்க. வாங்கடா போலாம். என் கலைய செல்லம். முடிய போறாங்க. கூட்டத்துல மது எங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சோம். மது இங்கதான் இருக்கான். மது மைத்லி, நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லு. மது இங்கதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான். என்ன ஏத்துக்குவானா? ஐயோ, என்ன அறிவு கடத்தனமா பேசுற? உங்க 2 பேர் காதலையும் சேர்த்து வைக்கதா சொல்றேன். நீ உடனே கிளம்பிங்க வா. சரிடி, நீ அங்கே இரு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். வெயிட் பண்ணு. எங்கடி மது? வந்துட்டியா? அது பாரு மது. இது பாரு, உன் மனசுல இருக்கிறது தைரியமா சொல்லு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வா மது, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஏன் என் கழுத்துல தாலி கட்டணும்? ஐயோ, என்னை பார்த்தாலே காமெடி தானா? இது ஒரு முக்கியமான விஷயம். உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. அதோ பாரு. எங்கெல்லாம் தேடன தெரியுமா? மது, என்னை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐ லவ் யூ மது. மனசுல இருக்கிறத பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா. இனிமே டும் 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 தான். எப்பவும் லூஸ் மாதிரி தான் பேசுறியா? ஏன்? ஐ லவ் யூ டா மது. இல்ல மைத்திலி, எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. அப்படிலாம் சொல்லாத மது. நான் கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வந்ததும், நான் தங்கின அதே வீட்டுல நீ தங்கினது, நான் வேலை பார்த்த அதே ஆபீஸ்ல வேலை பார்த்தது, கரண்ட் மேட்டர், லிஃப்ட் மேட்டர், இப்படி எல்லாமே கோயின்சிடென்டா நடந்தது. ஆனா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சதுல இருந்தே உன்னை நான் தப்பா தான் புரிஞ்சுட்டு இருந்தேன். ஆனா நீ ரொம்ப ஜென்யூனா நடந்துக்கிட்ட. அந்த ஜென்யூனிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் உன்னை லவ் பண்றேன். ஜெனியூனா பழகின ஒருத்தனை எப்படி லவ் பண்ண முடியும்? மது, நீ என்ன சொல்ற? ஸ்னேகா, என்னைக்கு நானும் மைத்திலியும் சண்டை போட்டு பிரிஞ்சமோ அன்னைக்கு நான் தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். ஃப்ரெண்டா பழகின ஒரு பொண்ணு கிட்ட நான் லவ் சொன்னது எவ்வளவு பெரிய மடத்தணும்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு மைத்திலி என்கிட்ட நட்பை பத்தி சொன்னது மறுநாள் எனக்கு சரியா பட்டுச்சு. அன்னைக்கே என் மனசுல இருந்த காதல்லாம் தூக்கி எறிஞ்சிச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழகலான்னு போய் பார்த்தேன். ஆனா ஊர்லயே இல்ல. அதுக்கப்புறம் தான் மைத்திலியை எதிர்பாராம நான் உங்க வீட்டுல சந்திச்சேன். மறுபடியும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையவே இல்லை. நான் ஒரு தடவை மைத்திலி கிட்ட என் காதலை சொன்னதுனால அவ என்ன பார்க்கும் போதெல்லாம் தப்பாவே நினைச்சேன். ஆனா சத்தியமா சொல்றேன் மைத்திலி, உன் மேல வச்சிருந்த காதலை நான் எப்பவோ அழிச்சிட்டேன். உன்கிட்ட காதலை சொன்னதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிரு மைத்திலி. இல்ல, நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாமே. நோ மது, நோ. ஐ லவ் யூ. உன்னோட காதலை மறந்துடு. என்னால முடியாது மது. முடியும் மைத்திலி. காதலுங்கிறது மின்னல் மாதிரி வந்து மறைஞ்சிடும். எத்தனையோ பொண்ணுங்களை பாக்குறோம். ஆனா சில பொண்ணுங்களை பார்க்கும்போதுதான் காதல் வரும். என்ன, அதை சொல்லதான் சந்தர்ப்பம் அமையறதில்ல. அதே மாதிரிதான் பொண்ணுங்களும் நிறைய பேரை சந்திப்பாங்க. அவங்களுக்கும் சந்தர்ப்பம் அமையறதில்ல. இப்படி வர சின்ன சின்ன காதலை மறந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி 10 11 வந்துட்டு போற காதல் ஏன் காதல் இல்ல? உன்னையும் என்னையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்த காதல். புரியுது மைத்திலி. காதல் வந்துருச்சுன்னா அந்த கடவுளை வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கஷ்டம்தான். நீ சொல்ற அதே காதலை நானும் அனுபவிச்சேன், ரசிச்சேன். ரொம்ப வலிச்சது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப தப்புன்னு. நாம 2 பேரும் ராத்திரி பகல ஒன்னா சுத்தி இருக்கோம். அந்யோன்யமா பழகி இருக்கோம். ஏன் ஒரே வீட்டுல ஒன்னா தூங்கி இருக்கோம். அந்த புனிதம் நட்புல மட்டும்தான் இருக்கு. அதுக்காக நான் காதலை வெறுக்கிறேன்னு சொல்ல வரல. நல்ல நட்பை கெடுக்கிற காதலை மட்டும்தான் நான் வெறுக்கிறேன்னு சொல்றேன். நீயே யோசிச்சு பாரு மைத்திலி. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்த போது அதுல எவ்வளவு உண்மை இருந்தது. இல்ல மது, என்னோட வலி உனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் மைத்திலி பேசுறேன். நட்பா பழகும் போது ஒரு தவறான எண்ணம் கூட வரல. ஆனா காதல்னு வரும்போது காமமும் சேர்ந்து வருது. அது உண்மையான நட்பை அடியோட அழிச்சிடும். அது மட்டும் இல்ல, அப்பா அம்மா கூட சரியா பேச முடியல, சாப்பிட முடியல, ஏன் நிம்மதியா தூங்க கூட முடியல. ஒத்து வராத காதலை மறந்துட்டு வாழ்ந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? காதலை மறந்துட்டு வாழ்றது முடியாத விஷயம்தான். ஆனா அதை மறந்து வாழ்ந்தா எல்லாமே ஈஸியா இருக்கும். இப்ப எனக்குள்ள காதல் இல்ல, என் மனசு லேசா இருக்கு. ப்ளீஸ் மைத்திலி, இனிமே நமக்குள்ள இந்த காதல் வேண்டாம். நாம நட்பாவே இருப்போமே.
எனக்கு காதல் வந்தப்போ நட்பை பத்தி சொல்லி நீதானே புரிய வச்ச. இப்ப நீ அந்த தப்பு செய்யலாமா? இப்ப உனக்கு அந்த காதல் வந்திருக்கு. அதே நட்பை பத்தி சொல்லி புரிய வைக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நட்புங்கிறது தண்டவாளம் மாதிரி. நட்புக்கு அழகே தொடர்ந்து வர்றதுதான். தொட்டுட்டா ஆக்சிடென்ட் ஆயிடும். நீ என்ன தொடர்ந்து வா, ஆனா காதலுங்கிற எண்ணத்தோட என்கிட்ட வராது. அது உன்னையும் என்னையும் சேர்த்து அழிச்சு. நீ எல்லாத்தையும் மறந்துடு மைத்திலி. நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். பாய். மது, ஒரு நிமிஷம். பொதுவா ஒரு ஆணும் பொண்ணும் பழகுனாலே அந்த நட்பு காதல்ல தான் முடியும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நட்பு நட்பாவே தொடரலான்னு உண்மையா நிரூபிச்சிட்டீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. பாய். காதலில் அறிமுகமானால் நட்பாய் இருங்கள், நண்பர்களாய் அறிமுகமானால் காதல் செய்யாதீர்.